ஹாய் மக்களே! இந்த வீடியோல நான் உங்கள மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து சண்டே லாக் தான். இப்போ எங்க போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துல வந்துட்டு கிளன்வுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். இங்கேருந்து நாங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 1 ஹவர் வந்து டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கும். போற வழியெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கும். 2 மலைக்கு இடையிலயும் வந்து நல்லா குடஞ்சு இந்த மாரி ரோடு போட்டு வச்சிருப்பாங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். அதுவும் வந்து இன்னும் ஒரு 10 டேஸ் ஒரு 20 டேஸ் கழிச்சுலாம் வந்தோம் அப்படின்னா, இந்த மலைகள் எல்லாமே ஃபுல்லா வெள்ளையா தான் இருக்கும். ஃபுல்லா ஸ்னோ விழுந்து எல்லாம் வெள்ள வெளேர்ன்னு இருக்கும். பார்க்கவே வந்து அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்னோ டைம்ல போனா கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிறனால, நாங்க வந்து இன்னைக்கே போனோம். 2வது வந்துட்டு நாளைக்கு என் பையன வந்து ஸ்கூல்ல இருந்து அவன வாக்கிங் மவுண்டைன் சொல்லிட்டு ஒரு ட்ரிப் ஒண்ணு சின்னதா கூட்டிட்டு போறாங்க. அதனால ஸ்னோ பேண்ட் எல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு தான், இன்னைக்கு வந்து அவனுக்கு சண்டே லீவ் அப்படிங்கிறனால கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னா, சைஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் கரெக்ட்டா வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் வந்து இன்னைக்கு இங்க வந்திருந்தோம். இந்த ஷாப் நேம் வந்து ரோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க எல்லாமே கிடைக்கும். அதாவது நமக்கு காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து, நம்ம ட்ரெஸ்ஸஸ்ல இருந்து, அ குழந்தைங்களுக்கு வந்து டாய்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. அடல்ட்டுக்குமே வந்து நெறைய வச்சிருப்பாங்க. அதனால வந்துட்டு கொஞ்சம் இன்னைக்கு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் வந்திருந்தோம். ஏன்னா ஒரு லாஸ்ட் டைம் வந்து ஹஸ்பண்ட் இங்க வந்திருக்கும்போது ஒரு வேலையா வந்திருந்தாங்க. அப்போ பக்கத்துல கடை இருக்கவும், இங்கிருந்து தான் ஒரு 3 பேண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. பிரைஸுமே கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. அதனால சரின்னு தான் இன்னைக்கு இங்க வந்திருந்தோம். ஏன்னா இந்த மந்த்தே வந்துட்டு இப்ப என் பெரிய பையன் வந்து பேண்ட் எல்லாம் வந்து கிழிச்சுட்டு வந்துட்டான். 4 பேண்ட்ட கீழ விழுந்து. இங்க அமெரிக்கா ஸ்கூல்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் கிடையாது. இங்க எல்லாமே அன்யூனிஃபார்ம் தான் வந்து போட்டு போவாங்க. அதனால எவ்ளோ ட்ரெஸ் வாங்குனாலுமே அவனுக்கு பத்த மாட்டேங்குது. 2வது வந்து ஸ்கூல்ல வந்து கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ண விடுவாங்க. அந்த டைம்ல அவன் ஏதாவது கீழ விழுந்து கொஞ்சம் வந்து பேண்ட் எல்லாம் முட்டிக்கிட்டா வந்து கிழிச்சுட்டு வந்துர்றான். அதனால வால்மார்ட்ல கொஞ்சம் பிரைஸ் வச்சு வாங்குனாலுமே அது வந்து ஒரு 1 மந்த்துக்கு கூட வரமாட்டேங்குது. அதனால சரி இங்கேயே வந்து கொஞ்சம் பிரைஸ் கம்மியாவே வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் கிழிஞ்சு போச்சுன்னா, அப்புறம் வேற வாங்கிக்கலாம் அப்டின்ட்டு தான் இங்க வந்து இருந்தோம். என் பெரிய பையனுக்கு வந்து வாங்குறதுக்கு தான் கொஞ்சம் நேரமாயிடுச்சு. ஏன்னா, அவனுக்கு வந்து ஒவ்வொன்னும் பேண்ட் எல்லாமே கொஞ்சம் போட்டு பார்த்து தான் வாங்கணும். சைஸ் பத்தாட்டி என்ன பண்றதுன்னு. ஸ்னோ பேண்ட் எடுக்க தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பில் போடுறதுக்குமே வந்து பயங்கரமா க்ரவுடு நின்னுட்டு இருந்தாங்க. இந்த பேக் வந்து பில் போடும்போது தான் வந்து லைன்ல நிக்கும்போது தான் பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா பிரைஸ் எவ்ளோ அப்டின்னு சொல்லி பார்த்தேன். $100 சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால அவ்ளோ குடுத்து வாங்க வேணாம் அப்டின்னு வச்சுட்டு வந்துட்டேன். பில் போடுற லைனுக்கு 2 சைட்லயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய கேண்டீஸா வச்சிருந்தாங்க. அப்பதான் என் பையன் அதெல்லாம் பார்த்துட்டு, எனக்கு அதெல்லாம் வேணும் அப்டின்னு சொல்லி மறுபடியும் அழ ஆரம்பிச்சுட்டான். இல்ல அதெல்லாம் வேணாம்டா, வீட்ல போய் வாங்கி தரோம் அப்டின்னு சொல்லி கொஞ்சம் ஏமாத்தி தான் கூட்டிட்டு வந்தேன். ஸோ பில் போட்டுட்டு வெளிய வரும்போது தான் வந்துட்டு ஒரு விஷயத்த கவனிச்சோம். நாங்க வாங்கி வச்ச அந்த கார்ட்ல வந்துட்டு ஒரு பெரிய கம்பி ஒண்ணு நீட்டிட்டு இருந்துச்சு. எல்லா இதுலயுமே அப்படிதான் இருந்துச்சு. அது எதுக்குடா வச்சிருக்காங்கன்னு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரியும். இந்த கம்பியில வந்து மேல இடிக்குது வெளிய போம்போது. ஸோ இது இந்த ஷாப்ப தாண்டி அந்த கார்ட்ட வந்து வெளிய எடுத்துட்டு வர முடியாது. அதுக்கப்புறம் பேக் எல்லாமே பார்க்கிங்ல கார்ல இருந்தனால, எல்லாரும் ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு எடுத்து கையில வச்சுட்டு தான் போனோம். கார்ல போய் தான் வந்து பேக்ல வச்சுக்கிட்டோம். இங்க வந்து பில் போட்டு கிளம்புறதுக்கே 2:30க்கு மேல ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே பயங்கரமா பசி எடுத்துருச்சு. அதனால பக்கத்துல உள்ள பர்கர் கடைக்கு தான் வந்திருந்தோம். இங்க வந்து இந்தியன் ஷாப் எதுவுமே இருக்காது. ஹோட்டல்ஸுமே இருக்காது. அதனால வேற வழி இல்ல. இத தான் சாப்பிட்டாகணும். அதனால தான் வந்து இன்னைக்கு இங்க வந்திருந்தோம். என்னோட சின்ன பையனுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தேன். அதனால அவன் வந்து அத சாப்பிட்டுட்டான். அவன் வந்து பர்கர் இதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டான். போகும்போதே வந்துட்டு காஸ்ட்கோ போயிட்டு போயிருவோம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா, என்னோட சின்ன பையனுக்கு வந்து க்ளவுஸ் பார்த்தேன். ஸ்னோ க்ளவுஸு. அவனுக்கு வந்து எல்லாமே பெரிய சைஸா தான் இருந்துச்சு. அவனோட சைஸ்க்கு வந்து எதுவுமே இல்ல. அதனால சரி காஸ்ட்கோல வந்து வாங்கிட்டு போயிருவோம் அப்படின்னு தான் வந்தேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் பார்த்துட்டு தான் போயிருந்தேன். அவன் சைஸ்க்கு வந்துட்டு இருந்துச்சு. சரி ஒரே தான் வாங்கிட்டு போயிருவோம் அப்படின்னு தான் வந்திருந்தோம். அவனுக்கு வந்து போட்டு பார்த்து எல்லாமே க்ளவுஸ் எல்லாம் வாங்கிட்டு, இந்த டைம் வந்து என்னன்னு தெரியல, சமோசா வந்து வச்சிருந்தாங்க ஃப்ரோசன்ல. அது என் கண்ல பட, அதுல வந்து சரி ஒண்ணு வாங்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு வாங்கியிருந்தேன். எங்கேயுமே பில் போடும்போது கொஞ்சம் க்ரவுடா தான் இருந்துச்சு. பில் போட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.